ஹாய் ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா குயின் விசஸ் குயின் என் கேம் தான் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி என் கேம் சீரிஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ இந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னா குயின் வந்து ஒயிட் குயின் இருக்குது, 2 கிங் இருக்குது. இந்த பொசிஷனில் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி வின்னிங் ஃபார் ஒயிட். உங்களால் முடிஞ்சுன்னா இந்த பசிலை வந்து சால்வ் பண்ணி பாருங்கள் முதல்ல. இப்போது எதனால் இது கம்ப்ளீட்லி வின்னிங்னு சொல்கிறேன்னா, ஏன்னா குயின் வந்து ஆக்டிவாக இருக்குது, பட் குயின் வந்து கார்னரில் இருக்குது. அதனால தான் இது வந்து வின்னிங் கேமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏன் இது வந்து எந்த மாதிரி இடத்துல வந்து ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, வெறும் இந்த H1 A1 அப்புறம் H8 A8 இந்த 4 ஸ்கொயரில் குயின் ப்ரொமோட் ஆகும்போது மட்டும்தான் ஆப்போசிட் சைடு இருக்கிறவங்க கிட்ட குயினும் கிங்கும் இருக்கும்போது இது வந்து இந்த பசிலை வந்து நம்ம வின் பண்ண முடியும். அதுவும் இந்த கிங்குக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்கொயரில் வந்து இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வின் பண்ண முடியும். அது எந்தெந்த ஸ்கொயர்னு பார்த்தீங்கன்னா, இந்த குயின்லேருந்து கார்னரில் இந்த 2 ஸ்கொயர் தள்ளி இதோட ஹெட்டிங்கில் இந்த 2 ஸ்கொயர், அப்புறம் H1 பான் இருக்கும்போது அதிலேருந்து இந்த 2 ஸ்கொயர், அப்புறம் H8 இருக்கும்போது இந்த கார்னரில் வச்சு இந்த 2 ஸ்கொயர், அதான் இந்த 8 ஸ்கொயர், இந்த சென்ட்ரலில் இருக்கிற 4 ஸ்கொயர்ஸ் சுற்றி இருக்கிற இந்த 8 ஸ்கொயர்ஸ், அதாவது இந்த இதில் இருக்கணும். புரியுதுங்களா? இந்த இடத்துல பான் ப்ரொமோட் ஆகி குயின் ஆகிடுச்சுன்னா இந்த 2 ஸ்கொயரில் வந்து கிங் இருந்தாகணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வின் பண்ண முடியும். இப்போ இந்த குயின் வந்து எந்த பொசிஷனில் இருந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. நம்ம படிக்க போகிற இந்த என் கேமில் படிக்கும்போது நம்மளுக்கு வந்து எல்லாத்துக்கும் ஒரு கிளாரிட்டி வரும். ஆனால் மெயின் விஷயம் என்னென்னா, நீங்கள் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். சைடில் ஒரு போர்ட் செட்டப் பண்ணி போர்டில் நீங்கள் பண்ணி விளையாண்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா கிங் வந்து நம்ம சொன்ன மாதிரி அந்த ஸ்கொயரில் இருக்குது. இப்போ குயின் வந்து ப்ரொமோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து 2 விஷயம் வந்து நம்ம பிளாக்காக இருந்தாலும் சரி, ஒயிட்டாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒயிட்டாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பிளாக் குயினை வந்து ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் ஒரு டைமில் வந்து இந்த A7 வந்து செக் ஆகும். அப்போ செக் ஆகும்போது கிங்கு இங்கே A1 B2 இருந்துச்சுன்னா A2 இருக்கும்போது B1க்கு ஜம்ப் ஆகிடும். அப்போ அதுக்கப்புறமா நீங்கள் எந்த சைடில் போய் செக் வச்சாலுமே குயினால் பிளாக் பண்ணிடுவாங்க. அதனால் மெயின் விஷயம் என்னென்னா, ஒயிட் வந்து இந்த மேட்ச் வந்து நம்ம வின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, மெயின் வந்து நீங்கள் வைக்கக்கூடிய செக்கு எந்த ஒரு மூவுமே குயினை வந்து ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. ஓகேங்களா? பிளாக்குக்கு வந்து என்ன ஒரு டிப்ஸ்னால், அவங்க ஏதாவது இந்த மாதிரி மூவ் பண்ணும்போது கிங்குக்கு வந்து நீங்கள் சேவ் பண்ணுற மாதிரி குயினை வந்து ஆக்டிவேட் பண்ணுறது தான் உங்களோட இது. ஓகேங்களா? 5 செக்கு கொடுக்குறோம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, கிங்கை வந்து இந்த ஸ்கொயர் இந்த A2 வந்து இது பண்ணணும். கிங்கை வந்து இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறமா குயின் இங்கே இருக்கணும். அப்போ வந்து நம்ம வந்து மேட்ச் வந்து ஜெயிக்கலாம். அதனால் முதல்ல இந்த லைனில் வந்து மெயின் லைனில் வந்து முதல்ல வர்றது C5 செக்கு கொடுத்தோடனே நம்ம வந்து A2 தான் போய் ஆகணும். ஏன்னா B2 வந்து நம்மளால் போக முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, B2 போனீங்கன்னா மெயின் லைன் வந்து இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக ஆகிடும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, B4 செக்கு கொடுக்கும்போது C1 போக முடியாது. C1 போனீங்கன்னா இது வந்து செக்கு உள்ளே போனோடனே செக்மேட் ஆகிடும். அதனால் வந்தோடனே மறுபடியும் உள்ளே வந்துடுங்க. அப்புறம் கிங் உள்ளே வந்தோடனே இது மெயின் லைன். இப்போ இது வந்து நம்ம ஜெயிச்சிட முடியும். இதுவே சரி நாங்கள் சைடில் போக முடியும், B3யும் போக முடியாது, A4ம் போக முடியாது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, A7 செக்கு வச்சு கிங் எங்கே மூவ் ஆனாலுமே குயினை வந்து டேக் பண்ணிடலாம். அதுதான் இங்கே இருக்கிறது. அதனால் கொஞ்சம் பார்த்தது கேர்ஃபுல்லாக தான் ஆடணும் பிளாக்கு. அதுக்கப்புறம் செக்கு கொடுத்தவன் C5 செக்கு கொடுத்தவொடனே A2 தான் போய் ஆகணும், வேறு மூவ் கிடையாது. வேறு எந்த மூவ் ஆனாலுமே மெயின் லைன் வந்து இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக ஆகிடும். இது எதனால் நீங்கள் சொல்லலாம், ஏன் இன்னும் லாங் பண்ணணும், நம்ம சீக்கிரம் மேட்சை முடிச்சுட்டு போகலாங்களே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல வந்து நிறைய ட்ராப் ஒயிட்டுக்கும் இருக்குது, பிளாக்குக்கும் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் கரெக்ட் ப்ளே ஆடினீங்கன்னா தான்
மேட்ச் கொஞ்சம் லாங்காக போகும். ஏன்னா நீங்கள் இந்த பிளிட்ஸ் அந்த மாதிரி கேமில் வந்து பர்ஃபெக்டாக ஆடுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த மாதிரி நேரத்தில் வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக ஆடினா மட்டும்தான் உங்களால் வந்து சீக்கிரம் கொஞ்சம் லாஸ் ஆகிறது கொஞ்சம் தடுக்க முடியும். அதனால தான் உங்கள்கிட்ட கொஞ்சம் தெளிவாக சொல்லிட்டுருக்கிறேன். இப்போ வந்து எங்கன்னா C5லேருந்து C4 செக்கு. இந்த இடத்துல தான் நீங்கள் ஒயிட் பிளேயரை வந்து நீங்கள் நல்லா உத்து பார்க்கணும். நீங்கள் இப்போ வந்து நீங்கள் செக்கு கொடுக்கணுன்னா இங்கேயும் கொடுக்கலாம், இங்கேயும் கொடுக்கலாம். ஆனால் குட் மூவ் வந்து இது தான். இது வந்து பிளண்டர். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதை S7 செக்கு கொடுக்கும்போது கிங் வந்து B1 போயிடும். இப்போ நீங்கள் எங்கே செக்கு கொடுத்தாலுமே, இங்கே B7லையோ B6லையோ எங்கே கொடுத்தாலுமே குவீனை வச்சு பிளாக் பண்ண முடியும். இதுக்கப்புறம் நீங்கள் எங்கே செக்கு கொடுத்தாலும் ஒயிட் வந்து பிளாக் வந்து இது கார்ட் பண்ணிடலாம். அதனால் இந்த பொசிஷன் வந்து ஜெயிக்கிறதுக்கு முடியாது, ட்ரா தான். அதுக்கப்புறம் நான் முதலே சொல்லிட்டேன், B2 வந்து இங்கே C4ல் செக் கொடுக்கும்போது நம்ம B2 போக முடியாது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, B2 போனீங்கன்னா மெயின் லைன் வந்து இன்னும் கொஞ்சம் சின்ன சைடும். ஏன்னா நீங்கள் உள்ளே போனவுடனே கிங் டு C2 வந்தவுடனே வின்னிங் பொசிஷன். நீங்கள் நினைக்கலாம் C1 போகலாம் அப்படின்ட்டு, அந்த C1 போக முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அது பின்னாடி நான் சொல்கிறேன், அது இதே மாதிரி பொசிஷன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, C1 போனீங்கன்னா இங்கே செக்கு மூவ் ஆனவுடனே செக் மேட்டு. ஓகேங்களா? பின்னாடி வந்து நான் மூவ் பண்ணி காட்டுறேன். A6 செக் வைக்கிறோம். அதே மாதிரி நீங்கள் A7ல் ஏன் செக் வைக்க முடியாதுன்னா, நீங்கள் ஒரு வேளை இந்த இடத்துல இருக்கும்போது கூட A7ல் செக் வைக்க முடியாது. ஏன்னா அதுக்கப்புறம் மெயின் லைனில் வர முடியாது. அதனால தான் இப்போ B2 போகிறாங்க. இப்போ B2 போகிறதுக்கான காரணம் என்னென்னா, ஃபஸ்ட்டு குவீன் வந்து இங்கே இருந்துச்சு, பக்கத்தில் வந்தவுடனே நம்ம போனவுடனே இதாகிடும். இப்போ வந்து குவீன் வந்து இந்த இடத்துல இருக்கிறதுனால அந்த இது பண்ண முடியாது. இப்போ மறுபடியும் உள்ளே வந்துடுறாங்க. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், மறுபடியும் அதே A2 ஆர் A3 போயிடும். ஆனால் A2 போனீங்கன்னா குவீன் வந்து உள்ளே வந்துடும். அதனால் இந்த ஸ்கொயர் எல்லாம் கார்டில் இருக்குது. அப்போது நம்ம மூவ் பண்ணலாம். A3 போனோடனே இப்போ இதுக்கு பதிலாக நீங்கள் C1 போனீங்கன்னா, இப்போ குவீன் டு C4 C5 எங்கே செக் வச்சாலும் செக் வச்சு இந்த இது பண்ணலாம். C4 செக்கு. அப்புறம் B2 போன உடனே B4 செக்கு. மறுபடியும் C1 போனால் D2 செக்கு. B1 போன உடனே C2 செக் மேட்டு. ஓகேங்களா? இதை தான் நான் சொன்னேன், C1 வந்து எதுக்கு போகக்கூடாதுன்ட்டு. இப்போது A5ல் செக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், முதல்ல இங்கே செக் கொடுத்தோம், அப்புறம் இங்கே செக் கொடுத்து, அப்புறம் இங்கே போய் அப்புறம் கார்டு ஆனதுக்கப்புறமா கிங்கு. இதுதான் மெயின் லைன். இது வந்து நீங்கள் போர்டில் செட்டப் பண்ணி நீங்கள் விளையாடும் போது உங்களுக்கு வந்து நல்ல பெஸ்ட்டு இதாக இருக்கும். அதுக்கப்புறமா B2, அப்புறம் B4 செக்கு, அப்புறம் A2க்கு அப்புறமா நான் முதலே சொன்னேன் C2 போக முடியாதுன்ட்டு. C1 போக முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, C1 போக முடியாது. C1 போனால் D2 செக்கு, B1 செக் மேட். ஓகேங்களா? ஆனால் இன்னும் இதில் மூணு மூவ்ஸில் செக் மேட்டு. இப்போ கிங் டு C2 ஆனோடனே இந்த 3 ஸ்கொயரும் இதாகிடுச்சு. குவீன் வந்து இந்த ஸ்கொயர் இதாகிருக்கு. அப்போ இந்த இது வந்து கிங்கால் இந்த 4 ஸ்கொயர்லேயும் வர முடியாது. அப்போ குவீனையும் எங்கேயும் மூவ் பண்ணாலுமே 3 மூவில் எப்படியும் செக் மேட் ஆகிடும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குவீன் வந்து நான் இதே டயக்னலில் வச்சுக்கிறேன்னு நீங்கள் எடுத்துகிட்டு போனாலுமே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கிங் வந்து இந்த 3 ஸ்கொயர்ஸையும் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்கு. அப்போது இங்கே செக் வச்சு செக்மேட் பண்ணிடலாம். அவ்வளோதான். அதனால் நீங்கள் இந்த குவீன் vs குவீன் என்கேம் வந்து நீங்கள் அரேஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இருந்தாலுமே நீங்கள் இந்த இது வந்து நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா
என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு தெளிவாகவே சொல்கிறேன். நீங்கள் கேட்கலாம், குயின் குயினை வச்சுட்டு பானை நீங்கள் வந்து ஈஸியாக ப்ரொமோட் பண்ணிடலாமே, எதுக்கு இந்த மாதிரி வரலாம்னு நீங்கள் யோசிக்கலாம். நம்ம ஜெயிச்சிடலாம், இதெல்லாம் நம்மளுக்கு வராது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த ஹெச் ஃபைல், ஏ ஃபைல், சி ஃபைல், அப்புறம் இந்த எஃப் ஃபைல், இந்த 4 ஃபைலில் இது பான் இருக்கும்போது வீக்கர் சைடு பான் வச்சுருக்கிறவங்க வந்து கரெக்டாக விளையாடினாங்கன்னா அவங்க ஸ்டேட்மெண்ட் பண்ண முடியும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பான் இருக்குன்னு வச்சுக்கோங்க, கிங் வந்து ஃப்ரண்ட் ஆஃப் த பான் போனால் மட்டும்தான் கிங் வந்து நியர்லி வர முடியும். ஏன்னா கிங்கு பக்கத்தில் இருக்கும்போது கியூனால் கேப்சர் பண்ண முடியாது இல்லைங்களா. அப்போது இந்த இடத்துக்கு நம்ம கீழே போனதுக்கப்புறமா தான் பான் மூவ் பண்ண முடியாது. அந்த நேரத்தில் வந்து கிங் வந்து மூவ் ஆகிட்டு வரும். அந்த டைமில் வந்து நீங்கள் இங்கே ஃப்ரண்ட்டில் போகாமல் தைரியமாக இங்கே இருக்கிற ஆள் இங்கே கிங்கு இங்கே சப்போஸ் இங்கேயும் இருக்குதுன்னா நீங்கள் வந்து இங்கே போயிடலாம். நீங்கள் இந்த குயினால் இங்கே கேப்சர் பண்ணிங்கன்னா இது குயினால் கேப்சர் பண்ணிங்கன்னா ஸ்டேல்மேட் ஆகிடும். அதுவே நீங்கள் வேறு எதாவது மூவ் பண்ணிங்கன்னா, கிங் எதாவது மூவ் பண்ணிங்கன்னா ப்ரோமோட் பண்ணிடலாம். அதுதான் இங்கே இது. அதே இது தான் இங்கே எப்படின்னா, இந்த ஃபைலில் இருக்கும்போது பான் இங்கே இருக்கும், கிங் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. செக்கு கொடுத்துட்டே இருக்கீங்கன்னா கிங் இங்கே போயிடும், அப்போ குவீன் இங்கே இருக்கும். இந்த ரேங்க்கில் குவீன் இருக்கும். அப்போ கிங் எங்கேயாவது மூவ் பண்ணிங்கன்னா ஸ்டேல்மேட் ஆகிடும். அதனால் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது என் கேம்ஸில் வந்து. நீங்கள் என் கேம்ஸ் வந்து கற்றுக்கிறது ரொம்ப முக்கியம். படிக்கும்போது சொல்லுவாங்க, முதல்ல என் கேம், அப்புறம் மிடில் கேம், அப்புறமா தான் லாஸ்ட்டாக தான் ஓப்பனிங்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என் கேம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் நம்ம என் கேம் வந்து நம்ம என்ன தான் படித்தாலுமே அந்த 4-5 விஷயம்லாம் சேர்ந்து ஒரே ஆட்டத்துக்கு விளையாடும் போது வரும் ஒரே வாட்டி. அதனால் நீங்கள் என் கேம் கற்றுக்கிறது மெயின் முக்கியம். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு டொனேஷன் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். QR கோடு வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன். ஸ்கேன் பண்ணி உங்களால் முடிஞ்ச டொனேஷனை நம்ம சேனலுக்கு இது பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து வளரணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வந்து தேவைப்படணும்னு சொல்லுங்கள், நாங்கள் அந்த மாதிரி வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.